உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப என்ன, உனக்கு ஒரு ரூம் வேணும் அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சுமதி வலிக்குதா? என்ன நீ என் பையன் மேலே கை வைக்கிற? அப்புறம் சொல்லுங்க நீ. நம்ம வேலனுக்கு ரூம் வேணுமா? அந்த ஸ்டோர் ரூமை காட்டு. அந்த ரூமா? அதான் கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அத கொடுக்கலாம்ல. ஏய், சொல்றத மட்டும் செய். சரிங்க நீ. வா வேலு. கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். போ போ போ. அவனும் அவன் டவலும். ச்சே, என்னடா பண்றது? ச்சே, ஐயோ. என்னம்மா ரொம்ப ஓவரா பேசி பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? டேய், அவனை விட்டு தான் பிடிக்கணும். மீடியாவையும் சிஎம்ஐயும் வச்சு நல்ல ப்ளே பண்ண கத்துக்கிட்டான். இனிமே நாம கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். வெயிட் பண்ணுவோம். சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு சூப்பரா இருக்கு. இத போய் ஸ்டோர் ரூமா மாத்தி வச்சிருக்காங்களே. நான் தான் சொன்னேன்ல, நானும் அவரும் வாழ்ந்த ரூம். நான் போனதுக்கு அப்புறம் என்னோட நினைவுகள் கண்டிப்பா அவரை தொந்தரவு பண்ணிருக்கோம். அதனாலதான் இந்த ரூமை விட்டுட்டு வேற ரூமுக்கு போயிருப்பாரு. இவங்க இத ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் பெரியம்மா, பெரியப்பா ஏன் எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிட்டே இருக்காரு? அது ஒண்ணு இல்லடா செல்லக்குட்டி, பெரியப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். அதனாலதான் என்ன திட்டிட்டே இருக்காரு. அதனாலதான் வேலனையும் திட்டுறாங்களா? ஆமாண்டா, ஐயாவுக்கு வேலனை தானே ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் திட்டுறாங்க. ஆனா வள்ளியக்காவும் பெரியப்பாவும் உங்ககிட்ட நல்லாவே பேச மாட்டாங்களே, எப்பவும் கோவமாவே பேசுறாங்களே. ஒரு நாள் சீக்கிரமே வேலனும் பெரியப்பாவும் சந்தோஷமா சிரிச்சு பேசுவாங்க. நீ பாப்ப, ஓகேவா? அப்பா தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்கப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் டிவில பார்த்தேன்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. எப்படியோ அந்த பக்கம் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சுப்பா. ஆமாப்பா, கெட்டதிலே ஒரு நல்லதுங்கிற மாதிரி யாரோ நம்ம வீட்டுல நடந்த சண்டையை வீடியோ எடுத்து மீடியா கொடுக்க போய் அது நமக்கே சாதகமா மாறிடுச்சு. நல்லதுப்பா, ரொம்ப நல்லதுப்பா. எப்பா, அப்படியே இந்த சூட்டோட சூடா மத்த நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுப்பா. அதனாலதான் கால் பண்ணேன். என்ன விஷயம்ப்பா? மறு வீட்டு சடங்கெல்லாம் முடிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா அதெல்லாம் நடக்குமா என்னங்கிறது தான் தெரியல. அவ்வளவுதானப்பா, கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும்னா பண்ணிடலாம்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னப்பா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? முதல்ல வள்ளிய சம்மதிக்க வச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், பேச்சியும் அதுக்கு சம்மதிக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. வள்ளி மேடத்தை கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க முதல்ல அம்மாட்ட போய் பேசி சம்மதம் வாங்குங்க, மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அப்படின்னா சரிப்பா, நான் போய் பேச்சுக்கிட்ட பேசுறேன்ப்பா. சரி, நான் சரிப்பா சரிப்பா. அத்தை, அத்தை, வாரேன்னு வா. வாமா வா. என்ன விஷயம் ரேணுகா? அது ஒண்ணும் இல்ல மதுனி, கல்யாணத்துக்காக நீங்க வாங்கி கொடுத்த பட்டு புடவை திங்ஸ் எல்லாமே என்கிட்டே இருந்துச்சு, அத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. என்ன ரேணு இதெல்லாம்? இதெல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும். உங்ககிட்ட இருக்கிறதுனால என்னம்மா இப்போ? கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சே, இதுக்கப்புறம் இதெல்லாம் என்கிட்ட இருந்த என்ன பிரயோஜனம்? அதுவும் இல்லாம இத பார்க்கும் போதெல்லாம் மனசுதான் வலிக்கும். அது எனக்கு தேவையா? இந்தாங்க. அட இருக்கட்டும்மா. அட புடிங்க. உன்னை மாதிரி ஒரு தங்கமான மருமகளை நான் இழந்துட்டேன். ஆனா ஒண்ணு, என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு மருமக. வேற யாருக்கும் அந்த இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வேற யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது. பேச்சு வேலனும் வள்ளியும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. பொண்ணு மாப்பிள்ள அழைப்புக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நாம செய்யணும். அதனால உடனே எல்லா ஏற்பாடையும் பண்ணு.
நடந்தது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையா தெரியல. எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்க. எப்படிப்பா உங்களால மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க மறு வீட்டுக்கு வராங்கன்னு சந்தோஷமா சொல்றீங்க? அவனால 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது. அந்த 2 பொண்ணுமே இங்கதான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் ஜோடியா இங்க வந்தா இவங்க 2 பேருக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அடியே, நீங்களாம் புதுசா ஷாக் ஆகுறீங்க. இந்த கல்யாணம் நின்னு போனதுல ஷாக் நமக்கு தான். உங்க அப்பா எல்லாம் ஆரம்பத்துல இருந்து வேற ஒரு கணக்குல தான் இருந்திருக்காரு. அதனாலதான் ரொம்ப கூலா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. இங்க பாருங்க, நீங்க வேணா அவனை ஏத்துக்கங்க, சேர்த்துக்கங்க. ஆனா நான் அவனை தலை முழுகினது தான். அதுவும் அந்த வள்ளி எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள எப்பயும் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். கோவப்பட்டு என்ன ஆக போகுது பேச்சு? நாம கோவப்படுறதுனால நடந்ததெல்லாம் மாறப்போகுதா என்ன? வேளன் தப்பே பண்ணி இருந்தாலும் இந்த குடும்பத்து பையங்கிற முறையில நாம பண்ண வேண்டிய முறையெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். என்னங்க நீங்க அவன் பண்ணிருக்கிறது என்னமோ சின்ன தப்பு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிக்கிறாளே உங்க பொண்ணு, அவ வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவனை எப்படிங்க இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு மனசு வருது? அம்மா, என்ன காரணமா வச்சிடலாம் அண்ணனை வீட்டுக்கு கூப்பிடாம இருக்கணும்னு சொல்லாத. அண்ணனை வீட்டுக்கு கூப்பிடுறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. பாத்தியா, நம்ம பொண்ணே சொல்லுது. நீ ஏன் இவ்வளவு வீம்பு பிடிக்கிற? நடந்து முடிஞ்சதையே நினைச்சு வன்மத்தை சுமக்கிறத விட நடக்க போறதெல்லாம் நல்லதா நடக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவிக்கு அடையாளம். அத முதல்ல புரிஞ்சுக்க பேச்சு. என்னங்க நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. பொறுமையா இருங்க. பரவாயில்ல. அதான் மாமாவே இவ்வளவு தூரம் சொல்றாருல, என் வாழ்க்கையை பத்தி எல்லாம் நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க உங்க புள்ளையும் மருமகளையும் ஏத்துக்கோங்க. நான் என்னோட வாழ்க்கையை பாத்துக்கிறேன். என் விதியை பாத்தீங்களா அத்தை? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் இந்த ஜென்மத்துல நீதான் என் மருமகன்னு சொன்னீங்க. ஆனா அதுக்குள்ள உங்க உண்மையான மருமகளை வரவேற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. பரவாயில்ல, நீங்களாவது சந்தோஷமா இருங்க. எனக்கு அதுவே போதும். தங்கச்சி, ரேணு, தங்கச்சி, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாங்க? என்னால அவங்கள வீட்டுக்குள்ள வரவேற்க முடியாதுங்க. நீங்களாச்சு அவங்களாச்சு என்னமோ பண்ணுங்க. ஆனா இந்த வீட்டுல இனிமேல் எதுல என்னை தலையிட வைக்காதீங்க. எனக்கு மருமகனா அது ரேணுகா மட்டும்தான். அப்பா, அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க மனசை மாத்துறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லப்பா. நீங்க அண்ணனையும் வள்ளியையும் வர சொல்லுங்க. அப்பா, யோசிக்காதீங்க. நீங்க அண்ணனை வர சொல்லுங்க, பாத்துக்கலாம். சரி. ஏய், பாத்தியாடி, உங்க அப்பாவையும் தங்கச்சியையும் வள்ளிய வரவேற்க ரெடி ஆயிட்டாங்க. அதுவும் உங்க அம்மாவை மீறி. நானும் நடக்கிறத பாத்துக்கிட்டு தான் மாமா இருக்கேன். நடக்கட்டும் நடக்கட்டும். இப்போதைக்கு நம்ம வேடிக்கை மட்டும் பாப்போம். அதுவும் சரிதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.